அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிசம்பர் 6, 2024 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். மகாராஷ்டிரா முதல்வராக பட்னாவிஸ் பதவியேற்பு. ஏக்நாத் சிண்டே, அஜித் பவார் துணை முதல்வர்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரத்தின் 20வது முதல்வராக பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் வியாழக்கிழமை பதவியேற்றார். துணை முதல்வராக சிவசேனை தலைவர் ஏக்நாத் சிண்டே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஆகியோர் பதவியேற்றனர்னு தெரிவிச்சிருக்காங்க. 20வது முதல்வர் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நியூஸ் மேலே இருக்குது, விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இதோ இருக்கு. உத்தியம் பதிவு சான்று குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உத்தியம் பதிவு சான்று பெற விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மித் சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசின் அறிவிப்பின்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்தினர் தங்கள் நிறுவனங்களை நிரந்தரமாக அரசு அங்கீகாரத்துடன் பதிவு செய்ய உத்தியம் பதிவு சான்று பெற வேண்டும். ஸோ அந்த உத்தியம் பதிவு சான்று எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. அங்கீகாரத்துடன் பதிவு செய்ய உத்தியம் பதிவு சான்று பெற வேண்டும். அதுக்கான வெப்சைட் நேமும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஒரு திட்டங்கள் நம்ம தனியாக இதோ பேர் எழுதி நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு கரண்ட் அஃபேரோட ரிலேட் பண்ணி படிக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகிடும் நமக்கு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது பிஎஸ்எல்வி C-59. திட்டமிட்ட பாதையில் செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தம். இந்த மாதத்தில் ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டம். இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான முன்னோட்ட முயற்சியான ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கல ஆய்வு திட்டத்தை இந்த மாதத்தில் செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவிச்சிருக்காரு. சூரியனின் புற வெளியை ஆய்வு செய்வதற்கான ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ப்ரோபோ 3 செயற்கைக்கோளுடன் இந்தியாவின் பிஎஸ்எல்வி C-59 ராக்கெட் வெற்றிகரமாக வியாழக்கிழமை விண்ணில் ஏவப்பட்டதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட புவி வட்ட பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இத்திட்டம் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகே. வேறு எத்தகைய உறுதி உடையவராக இருந்தாலும் செய்யும் தொழிலில் உறுதி இல்லாதவரை உலகம் விரும்பி போற்றாது அப்படின்னு வினைத்திற்பம்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் பதவியேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதியாக மன்மோகன் வியாழக்கிழமை பதவியேற்றார். அவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் உச்சநீதிமன்ற எண்ணிக்கையின் பலம் 33ஆக உயர்ந்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட மொத்தம் 34 நீதிபதிகள் பணிபுரிய அனுமதி உள்ளது. அதில் 33 ஃபில் ஆயிருக்கு. இன்னும் ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டியது 33 ஃபில் ஆயிருக்கு. மொத்தமாக இருக்கிற அந்த நீதிபதிகள் எண்ணிக்கை 34 பேர் இருக்கணும். பட் 33 தான் ஃபில் ஆயிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன்லைன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.